இந்திய சினிமாவில் தலைசிறந்த இயக்குனர்களில் ஒருவர்தான் மணிரத்னம். இவரது இயக்கத்தில் தற்போது பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் தக் லைஃப் திரைப்படம் வருகிற ஜூன் மாதம் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளிவரவுள்ளது. இப்படத்தில் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, நாசர், அபிராமி, அசோக் செல்வன், ஜார்ஜ் என பல நட்சத்திர பட்டாளங்களும் இணைந்து நடித்துள்ளனர். சமீபத்தில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளிவந்து கவனத்தை ஈர்த்துள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இத்திரைப்படத்தை திரையில் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். தக் லைஃப் படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இயக்குனர் மணிரத்னம், கமல்ஹாசன், சிம்பு, இசையமைப்பாளர் AR ரஹ்மான், த்ரிஷா என மொத்த படக்குழுவும் ப்ரமோஷனுக்கு பேட்டிகள் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் மணிரத்னம் அளித்த பேட்டி ஒன்றில் கமலுடன் 2வது முறையாக இணைந்த பின்னும் ரஜினியுடனும் மணிரத்னம் இணைய போகிறார் என்ற பேச்சு பிரபலமாக உள்ளது என கேள்வி கேட்டார். இதற்கு பதிலளித்த மணிரத்னம், ரஜினி சாரைத்தான் கேட்கணும் என கூறினார். பின் அவருக்கு ஏற்ற மாதிரி கதை இருந்தால், அவருக்கு அதை கேட்க நேரம் இருந்தால் கண்டிப்பாக அவரை நான் கேட்பேன். ரொம்ப பெரிய ஸ்டாருடன் படம் பண்ண போகிறோம் என்றால் அதற்கு ஏற்றதாக தீனி இருக்க வேண்டும். நான் ஒரு சாதாரணமான கதையை வைத்துக்கொண்டு அவ்வளவு பெரிய ஸ்டார் கிட்ட போக முடியாது. அவர் பண்ணினதில் இருந்து வித்தியாசப்படணும். அதே சமயம் அவருடைய மார்க்கெட்டையும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறியிருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம்.